இந்த உலகத்தில் மனிதன் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்த காலத்திலிருந்து தொடங்கி வரும் வாழ்வியல் மரபுதான் பொங்கல். இது ஒரு நாளுக்கான கொண்டாட்டம் அல்ல, ஒரு வாரத்திற்கான சடங்கும் இல்லை, ஒரு சமையல் நிகழ்வு மட்டும் கூட இல்லை. பொங்கல் என்பது தமிழரின் முழு வாழ்க்கை முறையையும், உழைப்பையும், நம்பிக்கையும், நன்றி உணர்வையும், சமுதாய ஒற்றுமையும் பிரதிபலிக்கும் ஒரு பெரிய பண்டிகையின் அடையாளம். இன்று நாம் கொண்டாடும் பொங்கல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான தலைமுறையாக பயணம் செய்து வந்த ஒரு நினைவு சின்னம். மனிதன் வேட்டையாடி வாழ்ந்த காலத்திலிருந்து விவசாய வாழ்க்கைக்கு மாறிய அந்த தருணமே பொங்கல் போன்ற பண்டிகைகளின் விதை விதைக்கப்பட்ட காலம். விதை மண்ணில் புதைய, மழை பெய்ய, சூரியன் உதயமாக, பயிர் வளர, அறுவடை செய்ய, அந்த முழு சுழற்சிக்கு மையமாக இருப்பது இயற்கை. அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லும் ஒரு மனித சமுதாயத்தின் பண்பாடுதான் பொங்கல். பொங்கல் பண்டிகை தை மாதத்தில் வருகிறது. தை என்பது தமிழர்களுக்கு புதிய தொடக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி இதற்கே சாட்சி. மார்கழி மாதம் முழுவதும் கட்டுப்பாடு, பக்தி, ஒழுக்கம், உள்ளார்ந்த அமைதி என்று வாழ்ந்த மனிதன் தை மாதத்தில் தனது வாழ்க்கையை மீண்டும் உற்சாகத்துடன் தொடங்குகிறார்கள். அந்த தொடக்கத்தின் அடையாளமே பொங்கல். பொங்கல் என்பது தனி மனிதனுக்கான பண்டிகை அல்ல. இது குடும்பத்திற்கானது, கிராமத்திற்கும் ஆனது, சமூகத்திற்கும் ஆனது. ஒரு வீட்டில் மட்டும் மகிழ்ச்சி இல்லை, ஊரே ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் பண்டிகை இது. வீட்டின் முன்புறம் சுத்தம் செய்யப்படும். வாசலில் கோலம் போடப்படுகிறது. அந்த கோலம் அழகாக மட்டுமல்ல, அது வரவேற்பின் அடையாளம். நல்ல வர வேண்டும், தீமை வெளியே போக வேண்டும் என்று ஒரு ஆழமான எண்ணத்தில் வெளிப்பாடு. பொங்கலுக்கு முன் வரும் போகி நாள் பழையவற்றை விட்டு புதியவற்றை வரவேற்கும் நாள். இது ஒரு நாளின் சடங்கு அல்ல, வாழ்க்கைக்கு தத்துவம். தேவையில்லாத பழைய பொருட்களை எரிப்பது, பழைய எண்ணங்களையும் பழைய வழிகளையும் பழைய தோல்விகளையும் விட்டு முன்னே செல்லும் மனநிலையின் சின்னம். அந்த தீயில் எரிவது பொருட்கள் மட்டுமல்ல, நம் மனதில் சேர்ந்த சுமைகளும் கூட. அடுத்த நாள் வரும் தைப்பொங்கல், சூரியனுக்கான நன்றி சொல்லும் தினம். மனிதன் தினமும் சூரியனை பார்க்கிறான், ஆனால் அவனுக்காக நன்றி சொல்ல ஒரு நாளை ஒதுக்கிய சமூகம். சூரியன் இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அந்த உண்மையை உணர நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லும் நாள்தான் தைப்பொங்கல். மண்பானையில் அரிசி, பால், வெல்லம் சேர்த்து பொங்க விடுவது ஒரு சமையல் நிகழ்வு போல தெரிந்தாலும் அதன் பின்னால் உள்ள அர்த்தங்கள் மிகவும் ஆழமானது. அரிசி என்பது உழைப்பின் பலன், பால் என்பது செழிப்பு, வெல்லம் என்பது இனிமை. இவை மூன்றும் ஒன்றாக கலந்து பொங்கும் போது வாழ்க்கையும் இப்படி இனிமையாக, நிறைவாக, செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையும் அதில் மறைந்துள்ளது. பொங்கலோ பொங்கல் என்று சொல்லும் அந்த தருணம் வீட்டில் இருக்கும் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு கணம். அந்த ஒரு நிமிடம் வயது வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒரே உணர்வில் இணைக்கிறது. அது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு உணர்வு. மாட்டுப் பொங்கல் மனிதன் மற்றும் மிருகம் இடையிலான உறவை நினைவூட்டும் ஒரு நாள். விவசாயத்தில் மனிதனுடன் சேர்ந்து உழைத்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் சமூகம் இன்று உலகத்தில் அரிது. மாடுகளை அலங்கரித்து உணவு கொடுத்து வழிபாடு செய்வது ஒரு சடங்கல்ல, அது ஒரு பண்பாடு. நீயும் என் குடும்பத்தில் ஒரு அங்கம் என்று சொல்லும் மனித நேயம். காணும் பொங்கல் உறவுகளின் நாள். வெளியே போய் உறவுகளை சந்திப்பது, நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது, மனதில் இருக்கும் பாரங்களை மறைத்து சிரிப்பது, இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு தேவையான மருந்து. காணும் பொங்கல் மனிதனை மனிதனாக வைத்திருக்க உதவும் ஒரு சமூக மருந்து. பொங்கல் பாடல்கள், பொங்கல் விளையாட்டுகள், பொங்கல் உணர்வுகள், இவை அனைத்தும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல, அவை வாழ்க்கையை ரசிக்க கற்றுக் கொடுக்கும் பயிற்சிகள். ஒன்றை காலத்தில் வாழாமல் சமுதாயமாக வாழ கற்றுத்தந்த ஒரு கலாச்சாரம். இன்றைய நவீன உலகத்தில் பொங்கல் நகரங்களில் சுருங்கி வருகிறது, ஆனால் அதன் அர்த்தம் குறைவில்லை. மண் பானைக்கு பதில் குக்கர் வந்தாலும் நன்றி உணர்வை மறக்கக்கூடாது. கோலத்திற்கு பதில் ஸ்டிக்கர் வந்தாலும்
கனவாக மாறாமல் அதன் உள்ளர்த்தங்கள் தத்துவம் அழியக்கூடாது. பொங்கல் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் மிக முக்கியமான பாடம் ஒன்று உண்டு. இயற்கையுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும். உழைப்பை மதிக்க வேண்டும். உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்று கிடைத்ததை ரசிக்க வேண்டும். நாளைக்காக நம்பி வைத்திருக்க வேண்டும். பொங்கல் ஒரு மத பண்டிகை அல்ல, அது ஒரு வாழ்க்கை பண்டிகை. இது ஒரு வாழ்க்கை பண்டிகை. எந்த மதத்தினரும் கொண்டாடினாலும் அதன் மைய உணர்வு ஒன்றே, நன்றி. அந்த நன்றி உணர்வு இருக்கும் வரை பொங்கல் உயிருடன் இருக்கும். இன்றைய தலைமுறை பொங்கலை அறிய வேண்டும். சாப்பாட்டுக்காக அல்ல, அதன் அர்த்தத்திற்காக. விடுமுறைக்காக அல்ல, அதன் மரபுக்காக. செல்ஃபிக்காக இல்லை, அதன் சிந்தனைக்காக. பொங்கல் நம்மிடம் இருந்து எதையும் கேட்கவில்லை, அது நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. உழைப்பின் பெருமை, எளிமையின் அழகு, நன்றியின் உயர்வு, உறவுகளின் வலிமை, இவை அனைத்தையும் இந்த பொங்கல் நாளில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? போகி என்பது பழைய பழக்கங்கள், தேவையற்ற நினைவுகள், வாழ்க்கையில் தேங்கிய சோர்வு எல்லாவற்றையும் விட்டு விலகி புதிய மாற்றத்திற்கு தயாராகும் நாளாக கொண்டாடப்படுகிறது. மார்கழியின் முடிவில் வரும் இந்த நாள் வீட்டையும் மனதையும் சுத்தம் செய்து தீ மூட்டுவதன் மூலம் எதிர்மறை சக்திகளை நீக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுகிறது. இயற்கையோடு இணைந்து புதிய தொடக்கத்தை வரவேற்க வேண்டும் என்பதே போகியின் உண்மையான அர்த்தம். அது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, வாழ்க்கையை புதுப்பிக்கும் ஒரு நினைவூட்டல். தைப்பொங்கல் என்பது இயற்கைக்கு நன்றி சொல்லும் தமிழர்களின் பாரம்பரிய திருநாள். விவசாயிகளின் உழைப்பால் விளைந்த நெல், பால், கரும்பு போன்ற வளங்களை சூரியனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. சூரியன் வடக்கு நோக்கி பயணம் தொடங்கும் இந்த நாள் வாழ்க்கையில் ஒளி, செழிப்பு, நம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக கருதப்படுகிறது. குடும்பம், உறவு, இயற்கை மூன்றையும் இணைக்கும் நன்றியின் திருவிழாவாக தைப்பொங்கல் விளங்குகிறது. காணும் பொங்கல் என்பது உறவுகளை இணைக்கும் மகிழ்ச்சியின் நாளாக கொண்டாடப்படுகிறது. குடும்பத்துடன் வெளியே சென்று இயற்கையை ரசித்து நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து சந்தோஷங்களை பகிரும் நாள் இது. பொங்கல் பண்டிகையின் முடிவில் வரும் காணும் பொங்கல் வாழ்க்கையின் ஓய்வும் மகிழ்ச்சியும் அவசியம் என்பதை நினைவூட்டுகிறது. இயற்கை, உறவு, மன நிறைவு மூன்றும் ஒன்றாக சேரும் நாளாக காணும் பொங்கல் விளங்குகிறது.